அக்னி பரீட்சை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய அரசியல் ஆளுமை தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களைத்தான் சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் சார். வணக்கம். முதல் கேள்வியே கலைஞர் நாணய வெளியீட்டு விழா. அந்த விழாவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு அரசு விழா. ஒன்றிய அரசு கலைஞருடைய நூற்றாண்டு விழா நிறைவில் 100 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கிறது, தமிழக அரசு பெற்றுக்கொண்டு இருக்கிறது. ஒன்றிய அரசின் சார்பாக இராணுவத்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் கலந்து கொண்டிருக்கிறார். இதை இப்படி தான் நாங்கள் பார்க்கிறோம். அரசு விழா மட்டும்தான். அரசு விழா. நீங்கள் ஒன்றிய அரசு நடத்திய விழா அப்படின்றீங்க. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்பது இது தமிழ்நாடு அரசு நடத்திய விழா, திமுக ஆசைப்பட்டு பாஜகவை அழைத்து வந்திருக்கிறது, அப்படி தானே விமர்சனம் வைக்கிறாங்க. நீங்கள் இந்த கேள்விக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கிட்ட தான் கேட்கணும். விருப்பப்பட்டு கூப்பிட்டாங்களா, விருப்பப்படாங்க. என்னுடைய பார்வை ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசு 2 பேரும் சேர்ந்து நடத்துகின்ற விழாவாக நாங்கள் பார்க்குறோம். எங்களுக்கு அழைப்பு கொடுத்துருந்தாங்க. முத்தமிழறிஞர் கலைஞரை யார் பாராட்டினாலும் அந்த பாராட்டில் நாங்கள் இணைந்திருப்போம். ஏனென்றால் நாங்கள் நேசிக்கக்கூடிய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர், பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு பல நல்ல திட்டங்களை, வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை எல்லாம் தீட்டி கொடுத்திருக்கிறார். ஆகவே முத்தமிழறிஞர் கலைஞரை யார் பாராட்டுகிறார்களோ அந்த நிகழ்ச்சியில் நாங்கள் கண்டிப்பாக இருப்போம். ஆனால் அந்த பாராட்டு உண்மையான பாராட்டாக இருக்க வேண்டும். கடந்த காலங்களில் வசப்பாடி விட்டு எவ்வளவு துவேஷமாக பேச முடியுமோ அவர்களுடைய லாங்குவேஜில் சொல்லணுன்னா அப்படிலாம் பேசிட்டு இன்றைக்கி புகழ்ந்து பேசுகிறாங்க. இதே நரேந்திர மோடி தேர்தலுடைய பரப்புரையில் முத்தமிழறிஞர் கலைஞரையும் குறிப்பாக அவருடைய குடும்பத்தையும் எப்படியெல்லாம் வசைப்பாடி இருப்பார். ஆனால் இன்று அறிக்கை கொடுக்கிறார், த டாலஸ்ட் லீடர் என்ற கண்ட்ரி என்று. அது ஒரு மனமாற்றம் வந்திருந்தால் மகிழ்ச்சி. அந்த மனமாற்றம் என்பது உண்மையான மனமாற்றமாக இருக்க வேண்டும். அரசியலுக்காக பாராட்டிவிட்டு அடுத்த நாளே மாறிவிடக்கூடாது. முகம் உண்மையான முகமாக இருக்க வேண்டும், மாஸ்க் போட்ட முகமாக இருக்கக்கூடாது. ஆகவே எங்களுக்கு என்ன மகிழ்ச்சி என்றால் 3 மாதங்களுக்கு முன்பு சகதிவாரி இறைத்து குடும்ப அரசியல் அந்த அரசியல் என்றெல்லாம் பேசிவிட்டு இன்று மோடி பாராட்டும் அளவிற்கு மாறி இருக்கிறார்கள் என்றால் அந்த பெருமை முத்தமிழறிஞர் கலைஞரை சாரும். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி மிக கடுமையாக விமர்சித்தார்கள். திரு கலைஞர் கருணாநிதி அவர்களை இந்து மத விரோதி அப்படின்னு சொல்லுவாங்க, ராமரையே இழிவாக பேசினார்னு. என்ன நடந்துருச்சு? இப்போ எதற்காக பாராட்டணும்? நீங்கள் அதை ஒரு புள்ளி வச்சு தான் பேசுகிறீங்க. அது உண்மையான பாராட்டாக இருந்தால் வாழ்த்துகிறேன்னு. அப்போ இதுக்குள்ளே ஏதோ அரசியல் இருக்கோ? இல்லை, பாஜக உண்மையாக யாருக்கிட்டையும் இருக்க மாட்டாங்க. தன்னுடைய தேச மக்கள்கிட்டயே உண்மையாக இல்லாதவங்க போயிட்டு ஒரு தலைவர்கிட்ட எப்படி உண்மையாக இருக்க முடியும்? நம்ம அரசியலமைப்பு சட்டம் இந்த தேசத்தை ஆளுவது பகவத்கீதையோ பைபிளோ குரானோ கிடையாது. அரசியலமைப்பு சட்டம்தான் இந்தியாவை வழி நடத்துகிறது. ஆனால் அந்த அரசியலமைப்பு சட்டத்தையே சிதைக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற பாஜக தலைவர்கள், ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம், எப்படி இந்த தேச மக்களுக்கு உண்மையாக இருப்பார்கள்? தேச மக்களுக்கு உண்மையாக இல்லாதவர்கள் எப்படி தலைவர் கலைஞருக்கு உண்மையாக இருப்பார்கள்? இதை புரிய வேண்டியவர்களுக்கு புரியும் என்று நான் 100% நம்புகிறேன். ரொம்ப ஒரு அர்த்தம் புதிந்த வார்த்தைகளை சொல்கிறீங்க. நீங்கள் ரொம்ப அனுபவமிக்கவர். புரிய வேண்டியவர்களுக்கு புரியும் அப்படின்னா நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். இந்த பாராட்டத்தை நினச்சி நீங்கள் தூங்காமல்லாம் இருக்க வேண்டாம், இதுக்குள்ளே 1000 அரசியல் இருக்குன்னு சொல்ல வரீங்க. இல்லை, நரேந்திர மோடியோ ராஜ்நாத் சிங்கோ பாஜக தலைவர்களோ முத்தமிழறிஞர் கலைஞரை எதற்காக பாராட்டுகிறார்கள் என்பதை திராவிட முன்னேற்ற கழக தலைவருக்கும் தெரியும், முதலமைச்சருக்கு தெரியும், அந்த கழகத்தை சார்ந்த எல்லா தோழர்களுக்கும் தெரியும். ஏனென்றால் அது உண்மையானவர்கள் கிடையாது. நீங்கள் ஒரு அழகான எச்சரிக்கையை சொல்கிறீங்க. ஆனால் முதலமைச்சர் எனக்கு தூக்கமே வரலை, எங்களை காட்டிலும் அதிகமாக ராஜ்நாத் சிங் பாராட்டினார், எனக்கு தூக்கமே வரலன்னு ரொம்ப நெகிழ்ச்சியாக பேசுகிறேன். இல்லை, எனக்கும் அப்படி தான் தூக்கமே வரலை. இது உண்மையான பாராட்டாக இருக்கணும். இப்படியெல்லாம் நடிக்கிறாங்களே இந்த உலகத்தில். நேத்திக்கு இன்னும் அந்த திட்டிய வாய் காஞ்சி கூட இருக்காது. இப்படியெல்லாம் வசப்பாடிட்டு இதெல்லாம் பாஜகவுக்கு கை வந்த கலை. இதெல்லாம் ஒரு அரசியல் மாற்றத்தை விரும்புகிறாங்களா, இல்லை பாஜக திமுகவை நோக்கி கொஞ்சம் நெருங்கி வரலான்னு நினைக்கிறாங்களா? என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரியாது இல்லை அரசியல். என்னை பொறுத்தவரை மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் மதவாதத்திற்கு என்றுமே இடம் கொடுக்க மாட்டார்.
ஏனென்றால் ஏற்கனவே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஒரே ஒரு முறை அவரோடு கூட்டணி வைத்து பட்ட வேதனைகளும் துன்பங்களும் இந்த உலகமே அறியும். அவரே பலமுறை சொல்லியிருக்கிறார், இந்த தவறை எந்த காலத்திலும் செய்ய மாட்டோம் என்று. ஆனால் அவருக்கு மேலே ஒரு படி மேலே போய் யோசிக்கக்கூடியவர் தான் இன்றைய முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழக தலைவரான தளபதி. அவர் ரொம்ப கூர்மையாக ஷார்ப்பாக யோசிக்கக்கூடியவர். நட்பு என்பது வேறு, ஒன்றிய அரசு மாநில அரசு என்பது வேறு. அதற்காக அவர்கள் நெருங்குகிறார்களா, கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பு இருக்குதா என்ற யூகங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் திமுகவை விட்டுருங்க, ஆனால் பாஜகட்ட ஒரு நிலைப்பாடு மாற்றத்தை நீங்களே சுட்டி காட்டுறீங்க. 3 மாதத்துக்கு முன்பு ரொம்ப கடுமையாக பேசியவர்கள் இன்னைக்கு வாயார புகழ்கிறாங்க, வானலாவ புகழ்கிறாங்க. அப்படின்னா ஏதோ ஒரு தேவை இருக்குது, அதை நோக்கி தானே நகர்றாங்க. தேவை மக்களுடைய தீர்ப்பு. மக்கள் கடிவாளம் போட்டு வச்சுருக்காங்க. மோடி ஆட்சி, பாஜக ஆட்சி, 400 தொகுதிகள் வெற்றி, இந்த 3 முழக்கங்களை வச்சாங்க. இப்போ மோடி ஆட்சி இல்லை, பாஜக ஆட்சி இல்லை, 400 வெற்றி பெற முடியவில்லை. இப்பொழுது கூட்டணி ஆட்சி. சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசத்தின் தலைவர் இல்லாமல் ஆட்சி நிற்க முடியாது. மதசார்பற்ற ஜனதா தளத்துடைய தலைவர் நிதிஷ்குமார் இல்லாமல் ஆட்சி இருக்க முடியாது. அப்போ 2 பேரும் முட்டு கொடுத்துட்ருக்காங்க. இந்த 2 பேர் எந்த நேரத்தில் ஒன்றாலும் வெளியே போயிடுவாங்க. அப்போ ஏதாவது ஒரு நப்பாசை இருக்கலாம், ஏதாவது இந்த பிரதமர் பதவியில் ஒட்டி கொண்டு இன்னும் 5 ஆண்டுகள் ஓட்டலாமா, அப்போது வேறு ஒரு கட்சிகள்லாம் நம்ம ஆதரவு அளிப்பதற்கு இப்பொழுதே அந்த பிளாட்ஃபார்ம் போடலாமா அப்படின்ற மாதிரி இருக்கலாம் நிலைப்பாடு. ஒரு அரசியல் கட்சிக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ள தலைவர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒருபோதும் போக மாட்டார். எனக்கு உறுதியாக 100% சொல்கிறேன், நம்பிக்கை இருக்கு. என்ன சொல்ல போனால் தற்கொலைக்கு சமமாக போயிடாது. பாஜகவோட எப்படிங்க இந்த தேசத்தையே பொருட்படுத்தாதவர்கள், இந்த தேசத்தை அதானி கிட்ட கொடுக்கணும்னு துடிக்கிறவங்க, இந்த தேசத்தை அம்பானி கிட்டன்னு கொடுக்குறவங்க, இதையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக தலைவருக்கு தெரியாதா? ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டது, நீங்கள் நியாயப்படி திரு ராகுல் காந்தியை அழைத்திருக்கணும், திருமதி சோனியா காந்தியை அழைச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா கார்கேவாவது நீங்கள் அழைச்சிருக்கணும். எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு விமர்சனத்தை வச்சுட்டாரே, பொதுவெளியில் ரொம்ப கடுமையான விமர்சனத்தை முன் வச்சுட்டாரே? இல்லை, அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் விமர்சனம் வைக்கிறார். என்னுடைய பார்வை, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக முழுமையாக நாங்கள் நம்புகிறோம். அப்படி எந்தவித 1% கூட வாய்ப்பு கிடையாது. ஏனென்றால் அவர்கள் மதவாதத்தை எதிர்ப்பவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை கோட்பாடு மதவாதத்தை எதிர்ப்பவர்கள். கடந்த காலத்தில் இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்கலாம். கடந்த காலத்தில் ஒரு நட்பு வைத்துக்கொண்டு அவர்கள் பட்ட இன்னல்களும் துன்பங்களும் யாராலும் ஆனால் பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜகவோ காங்கிரஸோ 2 கட்சிகளோடும் திமுக கூட்டணியிலும் இருந்துக்கு விலகியும் போயிருக்கு. கடைசி நேரத்தில் பாஜகவை இல்லை, ஒரே ஒரு முறை தானே கூட்டணியில் போயிருக்கு, ஒரே ஒரு முறை தானே கூட்டணி வச்சிருக்காங்க. அப்படி போகவே மாட்டாங்கன்னா எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கும் 2 கட்சிகளும் ஒன்றாக இணைந்திருந்தால் சிறுபான்மை மக்களுடைய வாக்கும் விளிம்பு நிலை மக்களுடைய வாக்கும், இந்த வாக்குகள்லாம் சிந்தாமல் செதறாமல் 45 விழுக்காடு அப்படியே கிடைக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி பாஜக கூட போனால் இந்த 45 விழுக்காடுகள் மிகப்பெரிய கேள்விக்குறி. 1% வருமானு தெரியாது. ஏன்னா 2014க்கு முன்னாடி இருந்த பாஜக வேறு. 2014க்கு முன்னாடி கரசேவை, ரத ஊர்வலம் இதெல்லாம் விட்டு சிறுபான்மை மக்களை புண்படுத்தினாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடன் நாங்கள் எதை வேண்டுமானாலும் செய்வோம் என்று நாட்டை விட்டு இவர்களாம் அகற்ற வேண்டும்ட்டாங்க. இன்னும் வேதனையில் இருக்காங்க சிறுபான்மை மக்கள். தலித் மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் இருக்காங்க. ஆகையால் அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? இந்த விழா தானே ஒரு சந்தேகத்தை கிளப்புது. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இது தமிழ்நாடு அரசும் சேர்ந்து செய்த விழா. தமிழக அரசு தான், முதல்வர் ஒன்றிய அரசுன்னு சொல்கிறார், அப்படிலாம் இல்லை, தமிழ்நாடு அரசு நடத்திய விழா. இவங்க நினச்சிருந்தா ராகுல் காந்தி அவர்களையோ சோனியா காந்தி அவர்களையோ அழைச்சிருக்க முடியும், கார்கேவை கூட கூப்பிட்டுருக்க முடியும். எதுக்காக பாஜக தலைவர்களை அழைச்சாங்க? சந்தேகம் வந்துருச்சுன்றாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ரொம்ப தெளிவாக தன்னுடைய உரையில் சொல்லியிருக்கார். முரசொலி மாறன் சிலை, கலைஞருடைய சிலை திறப்பதற்கு மம்தா பானர்ஜி வர வச்சோம். அண்ணா அறிவாலயத்தில் தலைவர் கலைஞருடைய அண்ணா சிலையை திறப்பதற்கு அன்னை சோனியா காந்தியை, தலைவர் ராகுல் காந்தியை வர வைத்தோம். விபி சிங் சிலை திறப்பதற்கு அகிலேஷ் யாதவை வர வைத்தோம். அதே போன்று திருவாரூரில் கலைஞருடைய கோட்டத்தை திறப்பதற்கு அகிலேஷ் யாதவ், பீகாருடைய துணை முதலமைச்சர் வர வைத்தோம். என்னை பொறுத்தவரை இந்த நாணயத்தில்
தமிழ் வெல்க என்று எழுத்திருக்கு பாருங்கள், அங்கே தான் திராவிட முன்னேற்ற கழக தலைவருடைய வெற்றியே. என்ன எப்படி வந்து தமிழ் வெல்கன்னிட்டு ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்கொள்ளும்? அவங்க வந்து சமஸ்கிருதம் வெல்கன்னு தானே சொல்லிகிட்டு இருக்காங்க, சமஸ்கிருதம் வாழ்கன்னு தானே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி, அரசியல் ராஜதந்திரத்தோடு அதை வார்த்தை என்னென்னா அவங்க தமிழ் படிக்க தெரியாது, எல்லாம் ஹிந்தி பேசக்கூடியவங்க, ஆங்கிலம் பேசக்கூடியவங்க, தமிழ் தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அந்த இணை செயலாளரை பந்தாடிட்டு இருக்காங்கன்னு தான் கேள்விப்பட்டேன். புதுடெல்லியிலிருந்து அந்த செய்தி, எப்படி தமிழ் எழுத்து அதில் பொறிக்கலாம், எப்படி இதுக்கு அனுமதி கொடுக்கலான்னு பந்தாடிட்டு இருக்காங்க, தூக்கி வேறு டிபார்ட்மெண்ட்டில் போட்டிருக்காங்க, செய்தி வந்துட்டுருக்கு. அது ஒரு சிக்கலாக மாறி இருக்குது. ஆகையால் இங்கேயும் முத்தமிழறிஞர் கலைஞர் வெற்றி பெற்றிருக்கிறார். கலைஞர் வெற்றி பெற்றிருக்கிறார், திரு ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றுட்டாருன்னு சொல்கிறீங்க. ஆனால் ஒரு இபிஎஸ் அவர்கள் நியாயமாக உங்களுக்காக ஒரு குரல் கொடுத்துருக்கிறார். அதை நீங்கள் அதை அப்படியே தள்ளி வச்சுட்டு பெருந்தன்மையாகவே நீங்கள் பேட்டி கொடுத்து இல்லை அவர் என்ன கேட்குறாருன்னா, நியாயமாக உங்களுக்காக அவர் பேசுகிறார், எங்களுடைய பெருந்தன்மை என்னன்னா, நாங்கள் எப்போ முத்தமிழறிஞர் கலைஞரை அவரை வாழ்த்தி கொண்டே இருப்போம், அவரை நேசிப்பவர்கள். ஆனால் நேசிக்காதவர்கள் இன்றைக்கி வந்து நாங்கள் நேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் தானே மகிழ்ச்சி அடையணும். இல்லை கூட்டணியில் நாளைக்கு குழப்பம் வராதா? நீங்கள் சொன்ன மாதிரி சிறுபான்மை மக்களிடத்தில் ஒரு 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 சந்தேகம் வராதா? இவங்க பாஜகவை நோக்கி நெருங்குறாங்களோன்ற சந்தேகம்லாம் வராதா? அப்போ காங்கிரஸ் பேரியக்கத்தை பற்றி தெரியும். அரசியல் அதிகாரத்தை சுவைக்க வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சியில் காங்கிரஸ் பேரியக்கம். இது சமூக விடுதலைக்காகவும் நாட்டு விடுதலைக்காகவும் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் 1885. 139 ஆண்டுகால பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க பேரியக்கம் காங்கிரஸ் பேரியக்கம். அரசியல் கணக்கெலாம் நாங்கள் போடல. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட இருக்கன்னா அரசியல் கணக்கு போட்டால் இருக்கோம் நாங்கள், எத்தனை இடங்கள் கிடைக்கும், எத்தனை இடங்கள் கொடுப்பாங்கன்னு. அப்படி இல்லை. அது இந்த தேசத்தில் ஒரு பாசிச சக்தியை பிடிச்சிட்ருக்கு, அதை விரட்டணும். அதுக்கு தோழமையோடு எல்லாம் இருக்கணும். அப்போ தோழமையோட இந்தியா கூட்டணி தலைவர்கள், இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் தலைமை தாங்கிறது தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர். அந்த கூட்டணியை காங்கிரஸ் வலிமை பெற வேண்டும், தோழமை கட்சிகள் வலிமை பெற வேண்டும், இந்தியா கூட்டணி வலிமை பெற வேண்டும். இந்தியா கூட்டணி வலிமை பெற்றால் இந்திய நாடு வலிமை பெறும். இந்த கான்செப்டில் தான் நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக பண்ணியாச்சு. வலிமையாக இருக்கணும், ஒத்துமையாக இருக்கணுன்றீங்க. இது போன்ற நிகழ்வுகள் தான் சர்ச்சையாகுது. நீங்கள் வந்து இதை தவிர்த்திருக்கலாம்னு கூட நீங்கள் அப்படி யோசிக்கலையா? இனி வரும் காலங்களில் இதை தவிர்க்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி பொறாமையோ இல்லை எங்களை அழைக்கவில்லை, எங்கள் தலைவர்களை அழைக்கவில்லை, இவர்களை அழைக்கிறான வருத்தமோ எங்களுக்கு கிடையவே கிடையாது. ஒருபோதும் வருத்தம் கிடையாது. மோடியே வந்து முத்தமிழறிஞர் கலைஞருடைய நாணயத்தை வெளியிட்டிருந்தால் இன்னும் மகிழ்ச்சி அடைஞ்சிருப்போம். எங்களுக்கு என்ன வருத்தம் இருக்குதுல்ல? எங்கள் தலைவர் ராகுல் காந்தி பாருங்கள் எவ்வளோ பெருந்தன்மையாக வாழ்த்து செய்தி அமைச்சிருக்காரு. நான் தான் எடுத்து போய் முதலமைச்சர்கிட்ட கொடுத்தேன். அவர் உடனே அதுக்கு நன்றி சொல்லி ட்வீட் போட்டிருந்தார். எங்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் பேரியக்கம் என்பால் விட்டு கொடுப்பவர்கள், பெருந்தன்மையானவர்கள், தேசத்தை நேசிப்பவர்கள். தேர்தலுக்காகவோ வாக்கு வங்கிக்காகவோ மாற்றி பேசுவதோ தடம் புரளுவதே கிடையாது. ஸோ இப்போ நாங்கள் ஒரே நிலைப்பாடு தான், ஆனால் பாஜக இரட்டை நிலைப்பாடோடு இருக்கும். அதை திமுக புரிஞ்சுக்கணுன்றது தான் அது செய்தி. இதனோட ஒட்டுமொத்த தெளிவாக இருக்காங்க. ஆளுநர் RN ரவி அவர்கள் செயல்பாடுகள் குறித்து சட்டமன்றத்தில் மிக காட்டமாக பேசுபவர் நீங்கள். ஆனால் இந்த ஆளுநர் கொடுத்த தேநீர் விருந்தில் திரும்ப திமுக அரசு கலந்துக்கிறாங்க. அதுவும் ஒரு விவாத பொருள். ஒரு வருஷம் புறக்கணிக்கிறீங்க, ஒரு வருஷம் போகிறீங்க. இந்த 2024 தேர்தல் முடிஞ்ச பிறகு என்ன நிலைப்பாடு மாற்றமோலாம் கேட்குறாங்களே திமுக. நாங்கள் எப்பவுமே போகல. நீங்கள் தொடக்கத்திலிருந்து எதிர்ப்பு தான். 2021 மே மாதம் சட்டமன்ற உறுப்பினராக பதவி ஏற்கிறோம். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 15 கூப்பிட்றாங்க. இந்த 3 மாத இடைவெளியில் அன்றைய ஆளுநர் தேநீர் விருந்துக்கு அழைப்பு கொடுக்கிறார். அப்போ வந்து அந்த உண்மையான முகத்தை தமிழ்நாட்டு மீது காட்டவில்லை, அவருடைய திட்டங்களெல்லாம் தமிழ்நாட்டு அரசின் மீது திணிக்கவில்லை. அப்போ நாங்கள் போய் கலந்துட்டோம். அதுதான் கடைசி தேநீர் விருந்து. அப்போ ஒரு ஆளுநர் என்பது ஒரு பெருந்தன்மையோடு இருக்க வேண்டிய மாண்புமிக்க ஆளுநராக இருக்கணும். சட்டப்பேரவைக்கு வரார். சட்டப்பேரவைக்கு வந்து எப்பொழுதும் தன்னுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் கவுன்சில், அமைச்சரவை என்னென்ன திட்டங்கள் தீட்டப்பட போகின்றன என்பதை எழுதி தருவார்கள். இதை வாசிப்பவர் தான் ஆளுநர். கடந்த கால மரபுகள் எல்லாம் இதுதான். ஏனென்றால் இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கிடையாது, நியமிக்கப்பட்டவர். இல்லை, நீங்கள் சட்டமன்றத்தில் அன்றைக்கு மிக கடுமையாக பதிவு செஞ்சுருக்கீங்க. ஆனால் இந்த முறை பாருங்கள், திமுக அரசு சார்பில் எல்லாரும் போய் கலந்துக்கிறாங்க. நாங்கள் எங்களுடைய கடமை, காங்கிரஸ் பேரியக்கத்துடைய கடமை இப்படிப்பட்ட சித்தாந்தத்தை எதிர்ப்பது.
எப்படிப்பட்ட சித்தாந்தத்தில் ஊறி போயிருக்கின்ற ஹார்ட் கோர் இந்துத்துவ ஆளுநரை நாங்கள் எதிர்க்கிறோம். திமுக அரசு எதிர்க்கல. அவங்க திமுகவும் புறக்கணித்தாங்க. அரசு என்ற முறையில் முதலமைச்சராக அவர் கலந்துட்டு இருக்கார். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொறுப்பாளர்கள் இல்லை தலைவர்கள் கலந்துக்கல. அரசு என்ற முறையில் மாண்புமிகு முதலமைச்சர். ஆனால் என்ன பாருங்க, திமுகவோட தலைவராகவும் அவர் தான் இருக்கிறார், முதலமைச்சராக இருக்கிறார், 2 ரோல்னு. ஆனால் கடந்த ஆண்டு கலந்துக்கலை அப்படின்றாங்க. அரசும் கலந்துக்கலை, கட்சியும் கலந்துக்கலை. ஆனால் இந்த முறை ஒரு சேஃபாக ஒரு பதிலை சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி நியாயப்படுத்துறீங்க? இல்லை, எங்களை பொறுத்தவரை இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் போயிட்டு காங்கிரஸ் பேரியக்கம் என்பது பறந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கட்சி, வரலாற்று சிறப்புமிக்க பேரியக்கம் காங்கிரஸ் பேரியக்கம். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் போயிட்டு சங்கடப்படுறதோ கோச்சிக்கிறதோ அப்படி இல்லை. எங்களுடைய வேலை திட்டங்கள்லாம் நிறைய இருக்குது. மக்களுக்கு என்ன செய்யணும், இந்த பாசிச சக்திகளை எப்படி அகற்றணும், அதுதான் எங்களுடைய ஐடியாலஜி, எங்களுடைய திட்டம். இந்த தேநீர் விருந்து போகிறாங்க போகலை அதை பற்றிலாம் வாதம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நேரமும் கிடையாது. இல்லை, இப்போ ரொம்ப முதிர்ச்சி பெற்று ரொம்ப அனுபவமாக ரொம்ப கவனமாக பேட்டி கொடுக்குறீங்க திரு செல்வ பெருந்தகை. நான் 2 நிகழ்வை சொல்கிறேன். 2 நிகழ்வை தான் சுட்டி காட்டி திமுக போக்கில் மாற்றம்னு சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப பெருந்தன்மையாக இந்த கூட்டணியில் எதுவும் வந்துடக்கூடாது, அது உங்களால் வந்துடக்கூடாதுன்றதுனால கவனமாக வார்த்தைகளை போடுறீங்களோ? என்னால் இப்போ காங்கிரஸ் பேரியக்கத்தை பற்றி தெரியும். 139 ஆண்டு காலமாக எத்தனை முறை தனியாக நின்று இருக்கோம், எத்தனை முறை கூட்டணி வச்சுருக்கோம். எங்களுடைய நோக்கம் இந்த தேசத்து மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தெளிவாக இருக்கார். வாக்கு வங்கி தேர்தல் அரசியல் என்பதை விட தேசத்து மக்கள் அமைதியாக மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும். எவ்வளோ எங்கள் தலைவர் ராகுல் காந்தியை இழிவுபடுத்தினீங்க, எவ்வளவு மோசமாக நடத்த முடியும்னு நடத்துனீங்க. அப்போ கூட அவருக்காக எந்த போராட்டத்தையும் எடுக்க சொல்லலைங்களே, தேச நலனுக்காக போராட்டத்தை எடுக்க சொல்லியிருக்காங்க. போராட்டம்ன்றது இப்போ இந்த பகுதியில் இப்போ ஆளுநர் அவர்கள் வந்து இந்த தேநீர் விருந்துக்கு முன்பு தான் திராவிடம்ன்ற சித்தாந்தம் தான் நாட்டை துண்டாடுகிறது அப்படின்னு பேசுகிறார். அவருடைய போக்கில் நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் பார்வையின்படி எந்த மாற்றமும் இல்லை, நிதி கொடுக்கல, அவரோட செயல்பாடில் மாற்றம் இல்லை. ஆனால் போன ஆண்டு புறக்கணிச்சுட்டு இந்த ஆண்டு போகிறாங்கன்னா இதெல்லாம் மக்கள் எப்படி பார்ப்பாங்க? உங்களை ஆதரிக்கிற மக்களுக்கு சந்தேகம் வராதா? ராஜ்நாத் சிங் நாணயத்தை வெளியிட்டு போகிறாரு. அன்றைக்கு மறுநாள் அவருடைய அமைச்சரவை சகா முருகன் வந்து கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. நாங்கள் கொடுத்த பணம் தான் நீங்கள் வந்து ஃபாக்ஸ்கான் குடியிருப்பு கட்டியிருக்கீங்க, எங்களை கூப்பிடலன்றாரு, குற்றச்சாட்டு சொல்கிறாரு, கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. பாஜகவை தான் இருக்கும், ஆர்எஸ்எஸ்ஸாக தான் இருக்கும். அவர்களை யாரும் மாற்ற முடியாது. அதனால் அவர்கள் என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. என்ன மாற்றம் பார்க்க முடியும் அவங்ககிட்ட? ஏன்னா சித்தாந்தம் வலிமையான சித்தாந்தம், பிரித்தாளும் கொள்கை, பாசிசம். அப்போ இந்த பாசிசத்தை கூடியும் பிரித்தாளும் கொள்கை கூடியும் மதவாதிகள் கூடியும் மதவாத அரசியல்வாதிகள் கூடியும் எப்படி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இணக்கமாக போவார்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது? அந்த ஐயமே வரக்கூடாதே. இல்லை, ஏன் அந்த ஐயம் உங்களுக்கு? ஏன்னா எதிர்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க, நிகழ்வுகளை கோடிட்டு காண்பிக்கிறாங்க. எதிர்கட்சிகள் கொள்கை அளவில் சொல்கிறீங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. கொள்கை அளவில் அவங்க எதிர்ப்பாங்க அப்படின்னு திமுக தலைவர் கூட செயல் தலைவராக இருந்து தலைவராக இருக்கிறப்ப பிரகடனப்படுத்துகிறார், நான் பாசிசத்திற்கு எதிராக இருப்பேன்லாம் சொல்கிறார். ஆனால் இந்த 2 நிகழ்வை காரணம் காட்டி தான் கூட்டணிக்குள் ஏதோ சிக்கல். இன்னொரு 2 நிகழ்வு கூட நடக்கலாம், இன்னும் 4 நிகழ்வு கூட நடக்கலாம். ஆனால் எப்படி முடிவுக்கு வர முடியும்? மதவாத சக்திகளுடைய ஒன்றிணைகிறாங்க, ரொம்ப நெருக்கமாக போகிறாங்க, நெருங்குறாங்க, எப்படி சொல்ல முடியும்? அவங்க ஒரு ஒன்றிய அரசு கூட்டணி ஆட்சியாக இருந்தால் கூட அவர் தான் பிரதமர், மோடி தான் பிரதமர். நாளைக்கு மோடி தமிழ்நாட்டுக்கு வருவார், மாண்புமிகு முதலமைச்சரை வரவேற்க போகாமல் இருக்க முடியுமா? போய் வரவேற்று தான் ஆகணும். இது கடந்த கால மரபுகள் தான் இது. சரி, அப்போ நீங்கள் மரபுகளை தான் கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா நிதி ஆயோக் கூட்டத்தை வந்து புறக்கணிக்குது தமிழ்நாடு அரசு. ஒன்று, நாங்கள் இணக்கமாக எம்ஜிஆர் பாணியில் மத்திய அரசுன்னா நாங்கள் இணக்கமாக தான் இருப்போம்னா இணக்கமாக இருங்க, இல்லை எதிர்க்கிறோம் அப்படின்னா தீவிரமாக இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்போ அல்லது 2019க்கு முன்போ தீவிரமாக எதிர்த்துருங்க. என்ன இது அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு குழப்பமாக இருக்கேன்றாங்களே, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? புறக்கணிக்க வேண்டிய இடத்தில் புறக்கணிக்கிறார்கள். நட்பு பாராட்டும் இது நட்பு பாராட்டுறாங்க. இப்போ ஒரு 10,000 கோடி தமிழ்நாட்டுக்கு கொடுத்தா நன்றி சொல்ல போகிறோம், கொடுக்கலன்னா விமர்சனம் பண்ண போகிறோம். நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஏன் போகல? நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போய் என்ன பலன் இருக்குது தமிழ்நாட்டுக்கு? ஒன்றுமே கிடையாது. நாம் தான் 20,000 கோடி கிட்ட ஜிஎஸ்டி வரி பணத்தை கொடுக்குறோம். ஒன்றிய அரசு வந்து எல்லா மாநிலத்துக்குமான அரசாக இருக்கணும். தமிழ்நாடு இந்தியா கூட தானே இருக்குது, கேரளா இந்தியா கூட தானே இருக்குது, தெலுங்கானா கர்நாடகா இந்தியா கூட தானே இருக்குது. இவர்கள்லாம் இந்தியாவில் இல்லாத மாதிரி ஆந்திரா மட்டும் சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக இருக்குன்ற ஆந்திர பிரதேசம் மட்டும் இந்தியாவில் இருக்கா?
பீகார் மட்டும் இந்தியாவில் இருக்கான், எல்லா மாநிலங்களும் தான் இந்தியாவில் இருக்குது. அப்போ எல்லா மாநிலங்களுக்கும் சரிசமமாக தான் நிதி ஒதுக்கணும். ஒன்று ஏதாவது ஒரு ஆஸ்பெக்ட்ஸில் சொல்லுங்கள். மக்கள் தொகை இல்லை அதிகமாக வரி செலுத்துபவர்கள் இல்லை, இவ்வளவு விமர்சனங்கள் இருக்கிறப்ப ஒரு மென்மையான போக்கான்றது தான் சந்தேகம் இருந்தது. நீங்கள் சொல்கிற இவ்வளவு விமர்சனம் பாரபட்சம்லாம் இருக்கே, ஒரு மென்மையான போக்கு இருக்கு. என்னை பொறுத்தவரை மாண்புமிகு முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி சாதுரியமானவர். அவரை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது. அப்படி மதவாத சக்திக்கெல்லாம் அவரை நெருங்க முடியாது. நெருப்பு மாதிரி தான் இருக்கார் என்னை பொறுத்த வரைக்கும். 2 தினங்களுக்கு முன்பு கூட ஏறக்குறைய அரை மணி நேரம் 1 to 1 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ கூட அவர் பேச்சில் நான் பார்த்தது என்ன, அந்த நெருப்பு இன்னும் இருக்குது, இன்னும் அணையில். மதவாத சக்திகளுக்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டார். இந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் ஒரு ராஜதந்திரமாக 100% நான் அவரை நம்புகிறேன். 99.9 கூட இல்லை, 100% மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதியை முழுமையாக நான் நம்புகிறேன். கட்சி ரீதியாக நம்புகிறேன், நான் பர்சனலாக என்னுடைய தனிப்பட்ட முறையில் நம்புகிறேன். அவர் தெளிவாக அவருடைய ராஜதந்திரம், பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி, அப்பாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை கொடுப்பார்களா? பொறுத்திருந்து பார்க்கணும். திரு அண்ணாமலை அவர்களுக்கு கிடைத்த கூடுதல் முக்கியத்துவம் தேநீர் விருந்தாகட்டும், நாணய வெளியீட்டு விழாலெல்லாம் ரொம்ப அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்ததை சோஷியல் மீடியாவில் பெருசாக காண்பிச்சாங்க. திமுகவை மிக கடுமையாக விமர்சிக்கிறவருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே அப்படின்னு, அதையும் நீங்கள் ஒரு மரியாதை நிமித்தமான மாண்பை காமிச்சிருக்காங்கன்னு சொல்கிறீங்களா? அப்படிலாம் இல்லைங்க. நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது 2006-11 ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்குன்னா கையை பிடிச்சி கூட்டியாந்து உட்கார வைப்பார். அப்போது அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் தான், முதலமைச்சர். அப்புறம் துணை முதலமைச்சர் ஆனார். அந்த பெருந்தன்மை, அந்த பண்பு அவர்கிட்ட நான் ஒரு நீண்ட நெடிய காலமாக பார்த்துட்ருக்கேன். அதனால் அண்ணாமலை அங்கே வந்திருக்காருன்னா அண்ணாமலையை பார்க்காம புறந்தள்ளுறதோ, நாங்கள் நல்லவர்களாக இருக்கோம், நாங்கள் பண்பாளர், நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு தெரியாது. இல்லை, எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நிரூபித்ததுனால கிட்டத்தட்ட ஒரு 20 விழுக்காடு வாக்கு வங்கியை நிரூபித்ததுனால் தமிழக பாஜக யாருடைய வாக்கு வங்கி? அது பாஜக வாக்கு வங்கி. ஏன் சார், வேலூரில் ஏசி சண்முகத்துக்கு ஒரு தொகுதி கொடுக்குறாங்க. குறைந்தபட்சம் ஒரு முதலியார் வாக்கு அவருக்குன்னு இருக்குது. எப்படி வந்தீங்களா, பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாடு முழுவதும் பறந்து விரிந்து, குறிப்பாக வட மாநிலங்களில் பலமாக இருக்கக்கூடியவங்க, அவருடைய வாக்கு வன்னியர் வாக்கு வங்கி. இந்த பக்கம் போனீங்கள்லாம் தேவநாத யாதவ் வாக்கு வங்கி, சிவகங்கையில் அவருக்கு ஒரு தொகுதி கொடுக்குறீங்க. பெரியகுளத்தில் டிடிவி தினகரன், ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ், முக்குளத்தோர் வாக்கு வங்கி. இந்த தலைவர்கள் எல்லாம் ஒரு சமூகத்தின், ஒரு சாதியோட ஒரு முகம். இவங்க வாக்கெல்லாம் பாஜக வாங்கிட்டு இது பாஜக வாக்கு வங்கினா எப்படி நம்ப முடியும்? இல்லை, அந்த வாக்கு வங்கி வச்சு தான் இவ்வளவு முக்கியத்துவத்தை அண்ணாமலைக்கு கொடுத்தாங்க. இது அண்ணாமலையின் வெற்றி. ஏங்க, குறைந்தபட்ச ஒரு பெட்டி கடை வச்சுப்பட்டால் இன்னும் பிஜேபியுடைய எதிர்காலம்னா பிஜேபி இறங்கும் முகம். இனிமேல் பிஜேபி அநேகமாக அடுத்த ஆண்டு தேர்தல் வரும். 300 தொகுதிக்கு மேல் காங்கிரஸ் பெரியக்கம் வெற்றி பெற சாதாரண ஆள் சொல்கிறாங்களே. இவ்வளவு காலமாக அரசியலில் சாதாரணமாக இல்லை, கீழே இருந்து மேலே இன்றைக்கி ஒரு தலைவராக, ஒரு முதலமைச்சராக உட்காந்துருக்காரு. இது அவருக்கு தெரியாதா? ஒரு பாமரனுக்கு இருக்கிற ஸ்ட்ராட்டஜி கால்குலேஷன் முதலமைச்சர் தெரியாதா? பிஜேபி எங்கே இருக்குது தேசத்தில்? புறக்கணிக்கப்பட்ட கட்சி. சரி, இருங்க ஒரு நான் முடிச்சிடுறேன். தேர்தல் முடிஞ்சது, நாடாளுமன்ற தேர்தல். 13 சட்டமன்றத்துக்கு இடைத்தேர்தல் வருது. 10 இடங்களில் காங்கிரஸ் பெரியக்கம் வெற்றி பெறுது. இந்தியா கூட்டணி, இந்துத்துவ ஹார்ட்கோருடைய இருப்பிடம். அயோத்தியில் வெற்றி பெறுறோம் இந்தியா கூட்டணி. அப்படின்னா இந்துக்களும் புறந்தள்ளி விட்டார்கள். நீ யார்? இப்போ நானும் இந்து தான், காங்கிரஸில் பெரும்பாலும் இந்துக்கள் தான், திராவிட முன்னேற்ற கழகத்தில் 75 விழுக்காடுக்கு மேலே இந்துக்கள் தான். ஆனால் இந்துக்கள் புறந்தள்ளி விட்டார்கள் தென்னிந்தியாவில். ஆனால் இப்போ வட இந்தியாவில் எங்கே யார் நம்பிட்டு இருந்தாங்களோ ஹார்ட்கோர் இந்துத்துவான், அந்த இந்துத்துவ மக்களை புறந்தள்ளி விட்டார்கள், புறக்கணித்தார்கள். நான் சொல்லுவது, தமிழ்நாட்டில் திமுக அணிக்கு மாற்றா பாஜக அணி வந்துருச்சு அப்படின்னு பேசப்படுற காலத்தில் பாஜகவுக்கு எதிர்காலமே இல்லை. இது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். இந்த அரித்தமேட்டிக் கணக்கெலாம் பிஜேபிக்கு எந்த காலத்துலேயும் எடுபடாது. எல்லா சாதி தலைவர்களையும் ஒன்றிணைத்து எல்லா சாதிகளையும் கொஞ்சம் கொஞ்சம் வாக்குகள் எடுத்து இது ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு எத்தனை ஆயிரம் கோடிகள் செலவு பண்ணியிருக்காங்க. இல்லை, அது ராஜதந்திரம்னே வைங்க, அது பாஜக வெற்றி தானே. அதை நீங்கள் அப்படி பார்க்க மாட்டீங்களா? இந்த வியூகத்தில் பாஜகவோ அண்ணாமலையோ ஜெயிச்சிட்டாங்க. ஒருபோதும் பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். இது பெரியார் மண், அம்பேத்கருடைய கொள்கையை உள்வாங்கிய மண், ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி, எங்கள் தலைவர் ராகுல் காந்தி நேசிக்கின்ற மண் இந்த மண். இந்த மண்ணில் பாசிசவாதிகளுக்கு, மதவாதிகளுக்கு இடம் கிடையாது.
தமிழ்நாட்டில் இன்னொரு பெரிய பேசுபொருள் அப்படின்றது, இங்கே நினைத்தாலும் ஒரு தலித்தால முதலமைச்சராக வர முடியல, இந்தியா முழுவதும் இந்த சூழல் இருந்தாலும் தமிழகத்திலும் இருக்குன்னு திருமாவளவன் பேசியது பெரிய பேசுபொருளாக இருக்குது. அதை பற்றி உங்கள் பார்வை என்ன? இங்கே அப்படி ஒரு சூழல் இருக்குது, அதை இந்த 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 பார்வையை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? காங்கிரஸ் பேரியக்கம் தாங்க அதை செய்ய முடியும். கர்நாடகாவில் தலித் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் இல்லையா? இன்றைக்கி உள்துறை அமைச்சர் கர்நாடகாவில் ஒரு தலித். ஆந்திராவில் எடுத்துக்கோங்க, அஞ்சையா முதலமைச்சராக காங்கிரஸ் பேரியக்கம் தலித் ஆகலையா? பீகாரில் தலித் முதலமைச்சராக வரலையா? எல்லா மாநிலங்களையும் பெரும்பான்மையான இடங்களில் தலித் முதலமைச்சர்கள் காங்கிரஸ் பேரியக்கம் கொடுத்துருக்காங்க அந்த வாய்ப்பை. இல்லை, நீங்கள் எப்படி வர முடியாது சார்? வர முடியும், மக்கள் தான் தீர்மானிக்கும். காங்கிரஸ் வாய்ப்பு கொடுத்துருக்கு, பாஜக கூட வாய்ப்பு கொடுத்துருக்கு. ஆனால் அவர் சொல்வது இப்போ தமிழ்நாட்டில் கூட ஒரு அம்பேத்கரிய இயக்கம் இல்லை, பாஜக எங்கே வாய்ப்பு கொடுத்துருக்கு? சத்தீஸ்கரில் கொடுத்தாங்களே, துணை முதலமைச்சர்லாம் கொடுத்தாங்களே, பட்டியலின மக்கள் கொடுத்துருக்காங்க, கர்நாடகாவில் துணை முதலமைச்சர் கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுக்கலன்னு சொல்றீங்க? காங்கிரஸ் முதலமைச்சர் கொடுத்துருக்குன்னு சொல்கிறேன், அவங்க துணை முதலமைச்சர்ன்றீங்க. ஏன் முதலமைச்சர் கொடுக்கல பாஜகவில்? சரி, பாஜகவில் பங்காரு லட்சுமணன் நீங்கள் தலைவராக கொண்டு வந்தீங்க, அவர் என்ன பண்ணீங்க? எவ்வளோ அவமானப்படுத்தி அனுப்புனீங்க? இல்லை, அவர் ஒரு சிக்கலில் எந்த யார் அதை மாட்ட வச்சது? டெகல்கால மாட்ட வச்சது யார்? டெகல்கா எப்படி உள்ளே வந்துச்சு அவர்கிட்ட? எப்படி மாட்ட வைத்தாங்க? சரி, தமிழ்நாட்டில் கிருபாநிதின்னு இருந்தார், டாக்டர் கிருபாநிதி, அவர் அடிச்சே விரட்டினாங்களாம். அடிச்சே இருக்கார் ஒருத்தர். அவருடைய ஸ்டேட்மெண்ட் இது, யார் ஸ்டேட்மெண்ட் இல்லை, பாதிக்கப்பட்டவர் சொல்லியிருக்காரு, என்னை அடித்து விரட்டினார்கள்னாரு. அப்புறம் இப்போ எல்முருகன் இருக்கார், எல்முருகனுக்கும் அங்கே இருக்கிற தலைவருக்கும் இப்படி இணக்கமாக இருக்காங்களா? சொல்லுங்கள். இப்போ காங்கிரஸ் பெரிய இயக்கத்தில் எங்கள் தலைவர்கள்லாம் நாங்கள் இணக்கமாக இருக்கோம். நான் ஒரு தலித், நான் தலைவராக இருக்கேன். எங்கள் தலைவரெல்லாம் பாருங்கள், பேரணியாகட்டும் ஆர்ப்பாட்டமாகட்டும் இணக்கமாக இருந்து தோளோட தோல் கொடுத்து உறுதுணையாக இருக்காங்க. அது மாதிரி அங்கே முடியுமா பாஜகவில்? அப்போ இந்த பாஜகவுடைய சித்தாந்தமே வேறு. அவங்க எப்படி தலித்தை பற்றி பேச? இல்லை, அவர்களும் பட்டியலின மக்கள், பழங்குடி மக்களுக்கு அவங்க முன்னேற்றத்திற்காக நாங்கள் ஏராளமான விஷயங்களை செய்கிறோம், வாய்ப்புன்னு நமக்கே தமிழ்நாட்டுக்குள்ளே பேசலான்னு. வாய் ஜாலம் பேசக்கூடாது, செயலில் காட்டணும். நான் என்ன உணவு சாப்பிடணும்னு நீங்கள் தீர்மானிக்கிறீங்களே, அது எப்படி நியாயம்? அது தலித் என்ன உணவு சாப்பிடணும், சிறுபான்மை மக்கள் என்ன உடை அணியணும், என்னுடைய உணவும் உடையும் நாகரிகமும் கலாச்சாரமும் நீ தீர்மானிப்பீங்களா? அதான் பாஜகவா? எப்படி சார் இது? இல்லை, இப்போ காங்கிரஸ் வாய்ப்புகள் கொடுத்துருக்கு, காந்தி அதற்கான விதைகளை இட்டார் காங்கிரஸ்குள், அதை நம்ம மறுக்க முடியாது. ஆனால் இப்போ தமிழ்நாட்டிற்குள் வரப்போ என்ன பேச போகிறோம்? திருமாவளவன் சொன்ன மாதிரி இங்கு தலித் மக்கள் எவ்வாறு அரசியல் பிரதிநிதித்துவம் அடைந்திருக்கிறார்கள். நீங்கள் திமுக மட்டும் இல்லை, அதிமுக திமுகன்னு வச்சா கூட பெருசாக இல்லை அப்படின்ற ஒரு பார்வை தானே அதற்குள்ளே இருக்குது. இல்லை, இது மக்கள் தான் தீர்மானிக்கணும், மக்கள் தீர்மானிப்பாங்க என்றைக்கு தலித் முதலமைச்சராக வரணும் அப்படின்னு. மாற்றம் மட்டும்தான் மாற்ற முடியாது. மாற்றங்கள் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம், இந்த தலைமுறையில் வரலாம், இல்லை அடுத்த தலைமுறையில் வரலாம், ஆனால் என்றைக்காவது ஒரு நாளைக்கு வரும். இதை வைத்து திமுக அதிமுகவை ஒரு தலித் விரோத கட்சியாக, இந்த திராவிடம் இவர்களுக்கு எதுவுமே செய்யலை, இவர்களை ஒடுக்கி வச்சிருக்கின்ற ஒரு விமர்சனத்தை பாஜகவிலிருந்தே வைக்கிறாங்கல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ காங்கிரஸ் பேரியக்கத்தை பொறுத்தவரை நான் பிறர் கட்சியை பேசுகிறத விட எங்கள் கட்சியை பேசுகிறேன். பெருந்தலைவர் காமராஜர் இருக்கும்போது தான் பொதுப்பணித்துறை அமைச்சராக, உள்துறை அமைச்சராக தியாகசீலர் கக்கனை நினைக்கிறாங்க. பரமேஸ்வரனை எந்த சமூகத்தை ஆலய பிரவேசம் செய்ய முடியாது, ஆலயத்துக்குள் நுழைய முடியாதுன்னு சொன்னாங்களே, பரமேஸ்வரன் அறநிலைத்துறை அமைச்சராக்கி பரிவட்டம் கட்டி உள்ளே கூட்டு போங்கடானார். அதெல்லாம் பெருந்தலைவர் காமராஜர் செஞ்ச ஒரு மிகப்பெரிய புரட்சி அது. இல்லை, இன்றைக்கி இந்தியா முழுவதும் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய ஆட்சி எடுக்கிற இடத்துலலாம் முக்கிய துறைகளை தலித்துகள் வச்சுருப்பாங்க. திரு ராகுல் காந்தி வந்த பிறகு எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் பற்றி ரொம்ப பேசிகிட்டே இருந்தது. அரசமைப்பு சட்டத்தை வைத்து பேசியதை இவர்களுக்கு பாதிப்புன்னு பேசியது, அதில் மாற்று இல்லை. ஆனால் இங்கு என்ன அடுத்த கட்டம் நகருதுன்னா, தலித் முதலமைச்சர்னு தமிழ்நாட்டில் பேசுபொருளாகுது. பாமக என்ன சொல்கிறாங்கன்னா, தலித் மக்கள் எங்களை ஆதரித்தா நாங்கள் அவங்க முதலமைச்சர் வேட்பாளராக நாங்கள் நிறுத்துகிறோன்னு முன் வந்து பாமக வந்துருக்கு. சரி, பாமக ஏன் இது வரைக்கும் ஆதரிக்கலை? பாமக மேனிஃபெஸ்டோவில் நாங்கள் முதன்மையான பதவியை, முதலமைச்சரை தலித் தான் கொடுப்போம் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்க சொல்லுங்களேன், பிரகடனப்படுத்த சொல்லுங்களேன். இப்போ தான் வாயளவில் செஞ்சால் போதுமா? இல்லை, இவர் கடந்த நாங்களும் நெருங்கி தமிழ் பாதுகாப்பு இயக்கமாகட்டும், வன்னியர் ஒற்றுமை கூட்டமைப்பாகட்டும், தலித் ஒற்றுமை கூட்டமைப்பாகட்டும் பணியாற்றியிருக்கோம். வாயளவில் தானே இருக்குது, செயல்பாட்டுக்கு வரலையே. இல்லை, அவங்க முக்கிய பொறுப்புகள்லாம் கொடுத்துருக்காங்களே, தலித் எழில்மலைக்கு பொறுப்பு கொடுத்ததா இருக்கட்டும், நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க. அதில் மாற்றுக்கிறதே இல்லைங்க. பாட்டாளி மக்கள் கட்சியில் கலர் நீல கலர் இருக்கும்,
அம்பேத்கரை படத்தை போடுவார்கள், அம்பேத்கரை முன்னிலைப்படுத்துவார்கள், தலித்தியத்தை முன்னிலைப்படுத்துவார்கள், எல்லாம் கரெக்ட். ப்ராக்டிக்கலாக எப்போ பண்ண போகிறீங்க? ப்ராக்டிக்கலாக செய்யணும்ல. எங்கள் தலைவர் ராகுல் காந்தி செய்கிறாருல்ல, சோனியா காந்தி அம்மா செய்கிறாங்கல்ல, தலைவர் ராஜீவ்காந்தி செஞ்சார்ல, அண்ணன் இந்திரா காந்தி செஞ்சுருக்காங்கல்ல, ஜவஹர்லால் நேரு செஞ்சுருக்காருல்ல, ஜெகஜீவன் ராமை துணை பிரதமர் ஆக்குனாங்கல்ல, டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆக்குனாங்கல்ல, உள்துறை அமைச்சர் ஆக்குனாங்கல்ல. நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ அவங்க அதை நோக்கி நகர்றாங்க, பேசுகிறாங்க. ஆனால் திமுக கூட்டணியில் இருந்து தான் யாரும் பேச மாட்டீங்க. ஹெச் ராஜா அவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் தலித் முதலமைச்சரை வேட்பாளராக நாங்கள் ஆதரிக்க தயார் அப்படின்னு பாஜக வந்துருச்சு. ஆக்சுவலாக இப்போ திமுக கூட்டணியில் தான் ஒரு அமைதி இருக்குது. தலித் முதலமைச்சர் வேட்பாளர் வெற்றி. போகாத ஊருக்கு வழிகாட்டுவது எந்த விதத்தில் சரின்னு தெரில. போகிற ஊருக்கு வழிகாட்ட சொல்லுங்கள், பிரகடனப்படுத்த சொல்லுங்கள். ஏன் நீங்கள் அவங்கள ஒரு ஒரு அம்பேத்கர் சித்தாந்தத்தெல்லாம் நிறைய உள்வாங்கியவர், விளிம்பு நிலை மக்களின் அரசியல் மேம்பாடு அது பற்றியெல்லாம் நிறைய நீங்கள் பேசியிருக்கிறீங்க. இப்படி ஒரு குரல் வருகிற போது நீங்கள் பாராட்டணும்ல. பாஜக பேசுது, பாமக பேசுதுன்னா எல்லாம் உண்மை தான். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு கேபினெட் அமைச்சர் கிடைச்சது, மக்கள் நல்வாழ்வுத்துறை, ஹெல்த் மினிஸ்டர். அதில் யார் இருந்தாங்க? ஒரு தலித் இருந்தாரா? அன்புமணி ராமதாஸ் தானே இருந்தார். அப்போ எங்களுடைய கட்சியுடைய கொள்கை கோட்பாடு, முதன்மை பதவி எது வருதோ, முதலமைச்சராக இருக்கட்டும், கேபினெட் அமைச்சராகட்டும், தலித்து கொடுப்பேன். ஏன் கொடுக்கல? தலித் ஏழுமலை கொடுத்தேன்னு சொல்கிறீங்க, ஏன் அந்த கேபினெட் அமைச்சர் ஒரு தலித்து கொடுத்துருக்க வேண்டியதானே? தலித் எம்பி இல்லையா அவங்ககிட்ட? ஒருவேளை தலித் முதலமைச்சர் அப்படின்னு ஒரு பிரகடனம் 2026 தேர்தலில் முன்னிலைப்படுத்தப்பட்டால் அது உங்கள் கூட்டணிக்கு சிக்கலாக வருமா? அப்படி முன்னிலைப்படுத்தப்பட்ட அகில இந்திய தலைமை தான் இதை பற்றி முடிவு செய்யணும். தலித்துகளை உண்மையாக நேசிப்பவர்களும் பொது வாழ்க்கையில் இருக்கிறார்கள். ஆயிரம் ஆண்டுகளாக ஒரு அடிமைப்பட்ட சமூகம், ஒதுக்கி வைத்த சமூகம், இப்பொழுது தான் கல்வி அறிவு, படிப்பறிவு எடுத்து வருகிறாங்க. ஆனால் இது வந்து அமெரிக்காவில் சாத்தியமாச்சு. ஆனால் எங்கள் கட்சியில் தான் அது மாதிரி அகில இந்திய தலைமை மல்லிகார்ஜுன கார்கேவை இன்றைக்கி தீண்டப்படாத சமூகம் என்று சொன்ன ஒரு தலைவரை இன்றைக்கு தலைவராக்கியிருக்காங்க. அந்த பெருமை எங்கள் தலைவர் ராகுல் காந்திக்கு தான். எவ்வளோ கௌரவமாக நடத்தப்படுகிறார், எல்லா முடிவும் அவர் தான் எடுக்கிறாரு. ஸோ இப்போ இந்த நேரம் உகந்த நேரமாக இல்லைன்னு நினைக்கிறீங்க? சூழல் அது வந்து எங்கள் அகில இந்திய தலைமை வலிமையான தலைமை, எல்லா அரசியல் பின்புலங்களையும் அரசியலுடைய தற்கால நிலைகளையும் ஆய்வு செய்வார்கள். எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டுமோ இப்படி செய்வாங்க. கூட்டணி ஆட்சி அப்படின்றது இன்னைக்கு பிரதானமாக பேசப்படுது. ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸ் பேசியது, கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறப்ப கூட்டணி ஆட்சி வேண்டும்னு இங்கே குரல்கள் இருந்தது. அதற்கு பிறகு அந்த குரலே இல்லை. இன்னைக்கு மாற்று முகாமில் நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்க போகிறோம்னு உங்கள் இதில் நீங்கள் அதில் அதுக்கும் உகந்த நேரம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இப்போ பேசலாம். பேசலாம், தப்பு எது வேணாலும் பேசலாம். பேசுவதற்கு தான் நம்ம இங்கே அமர்ந்துருக்கோம். 2 விஷயந்தான். எப்படின்னா 2006 11 வரைக்கும் தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞருடைய ஆட்சியில் மெஜாரிட்டி இல்லை. காங்கிரஸ் பேரியக்கம், குறிப்பாக அன்னை சோனியா காந்தி அவர்கள் தன்னுடைய தந்தையை போல் பார்த்தார் தலைவர் கலைஞரை. அதனால் இப்படி ஒரு நிர்பந்தப்படுத்தி நீங்கள் எங்களுக்கு ஒரு 10 மந்திரி கொடுத்தா தான் நாங்கள் ஆதரிப்போம், இல்லைன்னா நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்லலை. நாங்கள் ஆதரிக்கிறோம், அன்கண்டிஷனல் சப்போர்ட். அமைச்சர் வேண்டாம், எதுவும் வேண்டாம், ஆதரிக்கிறோம், நீங்கள் முதலமைச்சராக இருங்க, நாட்டுக்கு நல்லா செய்யுங்க. நாங்கள் இதுதான் காங்கிரஸ் பேரிய இயக்கத்திற்கும் திராவிட முன்னேற்றத்துக்கும் உறவு. இப்போ கூட நாங்கள் எங்களுக்கு எதனா அமைச்சரவை வேணும் அப்படின்னு சொன்னால் மறுதளிக்க மாட்டார். எங்கள் தலைமை கேட்டால் மறுதளிப்பாங்களா? மறுதளிக்க மாட்டேன், பரிசீலனை பண்ணுவாங்க. ஆனால் அந்த இடத்துல கேட்குற இடத்துலையும் நாங்கள் இல்லை. ரைட், நல்லாட்சி நடக்குது, மாண்பு முதலமைச்சர் நல்ல திட்டங்களை தீட்டுகிறார், மகிழ்ச்சி, ஆட்சி செய்யிட்டு நாங்கள் உறுதுணையாக இருக்கோம். ஆனால் கட்சி நீங்கள் வளர்க்கணும்ல, அடுத்த கட்டம் அது கட்சியை வளர்த்துட்டு தானே இருக்கோம். நேற்று கூட பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத கூட்டம், எல்லோரும் பத்திரிகையாளர் தான் சொன்னாங்க. முதல் முறையாக ஆர்டிஎஸ் ரோட்டில் இவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்க்கல, ரோடியே பிளாக் பண்ணுற அளவுக்கு கூட்டம் வந்துருச்சு அப்படின்னாங்க. இது ஒரு பரிணாம வளர்ச்சி, ஒரு கட்டமாக. அப்போ கட்சியுடைய கட்டமைப்பை வளர்ப்பதற்கும் காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்துறதுக்கும் நாங்கள் உழைச்சிட்டு இருக்கோம். மக்கள் போராட்டத்தை மக்கள்கிட்ட போயிட்டு இருக்கோம். ஸோ எது ஒரு டிமாண்டாக வைக்கிற இது வேண்டான்னு நினைக்கிறேன். காங்கிரஸுக்கு அந்த பண்பு இல்லை. நாங்கள் வந்து ஒரு நெருக்கி வாங்குற மாதிரி இல்லை. எங்ககிட்ட டிமாண்டும் இல்லை, திமுகவிடம் கமாண்டும் இல்லை. கமாண்டும் இல்லை, டிமாண்டும் இல்லை, தோழமையாக இருக்கிறோம், உண்மையாக இருக்கிறோம். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா எதிர்கட்சிகளும் இந்த அளவுக்கு அறிவாலயத்திற்கு வந்து ஏதோ ஒரு அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பலை, இப்படி கூட்டணி கட்சிகள் போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது திமுகவோட கிளை கழகம் மாதிரி எல்லாரும் போயிட்டாங்கன்ற விமர்சனம். கம்யூனிஸ்ட்னா கம்யூனிஸ்ட்டுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்குது, கம்யூனிஸ்ட்டு போராடிட்டு தான் இருக்காங்க. காங்கிரஸ்னால் காங்கிரஸுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்குது, விடுதலை சிறுத்தைனா விடுதலை சிறுத்தைக்கு ஒரு சித்தாந்தம் இருக்குது, ஐயுஎம்எல்னு அவங்களுக்கு எல்லா கட்சிகளும் ஒரு சித்தாந்தம் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி டிமாண்டும் இல்லை கமாண்டும் இல்லைன்றதுக்காக கேட்க, தோழமை தான் வலிமையாக இருக்குன்ற. தோழமை தான். டிமாண்ட் அண்ட் கமாண்டை விட மேலோங்கி இருக்கிறது தோழமை.
பாசிச சக்திகளை விரட்ட வேண்டும், இந்துத்துவ மதவாத சக்திகளை அகற்ற வேண்டும். இதில் உறுதியாக திரு செல்வப்பெருந்தை, நீங்கள் இந்த பொறுப்பு ஏற்கிற காலகட்டத்தில் காங்கிரஸுக்கு ஒரு கூடுதல் முக்கியத்துவம் கிடைக்குது. அதிமுக வெளிப்படையாகவே சொல்கிறாங்க, நீங்கள் வந்தால் கூட்டணிக்கு வந்துடலாம் அப்படின்னு அழைப்பு கொடுக்குறாங்க, உங்களுக்காக அவங்க பேசுகிறாங்க. நீங்கள் நினைத்திருந்தால் காங்கிரஸோட பேர வலிமையை கூட்டலாம்ல, அந்த ராஜ தந்திரத்தோடு நீங்கள் செயல்படணும்னு நினைக்கலையா? பயன்படுத்துறதுன்னா காங்கிரஸ் கட்சிக்காகவோ செல்வ பிறந்தகைக்காகவோ பயன்படுத்துறது கிடையாது. இந்த தேசம் மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கிறது. இந்த தேசத்தை விழுங்குவதற்கு மதவாத சக்திகளும் பாசிச சக்திகளும் துடித்து கொண்டிருக்கின்றன. அரசியலமைப்பு சட்டத்தை முற்றிலுமாக அகற்றுவதற்கு திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது தேவை ஒற்றுமை, இணக்கம், உண்மை, நேர்மை, தோழமை. இந்த தோழமைக்காக நாங்கள் எதை வேண்டாம் விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கோம். தோழமை தான். அவர்களும் தோழமைக்காக எதை வேணால் விட்டுக் கொடுக்க தயாராக இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகமும் நாங்கள் இணக்கமாக இருக்கோம். எஃகு கோட்டை மாதிரி இருக்கும். எஃகு கோட்டைன்றீங்க. நீங்க அதிமுகவை எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு இருந்த ஒரே சிக்கல் பாஜக கூட்டணி தான். விட்டு வெளில வந்து இன்னும் தீவிரமா எதிர்க்கிறாங்க. அதிமுகவை எப்படி பார்க்குறீங்க? ஏன் அதை அந்த ஆப்ஷனை, அந்த டோரை நீங்க ஓப்பனே பண்ண மாட்டீங்க? இல்லை, இப்போ 2 விஷயந்தான். எனக்கு வீட்டில் பிரச்சனை, நான் வேறு இடத்துக்கு போனோம் அப்படின்னா எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு யோசிக்கலாம். எங்கள் குடும்பம் தான் இணக்கமாக இருக்குமே. இந்தியா கூட்டணி என்ற குடும்பம் வலிமையாக இருக்குது. அப்புறம் எதுக்கு நான் வேறு சிந்தனை வரணும்? எனக்கு சிந்தனையே கிடையாது. விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார், கொடி பாடல் அறிமுகம், எப்படி பார்க்குறீங்க? வாழ்த்துக்கள் அவருக்கு. இந்த தேசத்தில் யார் வேண்டுமானாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், கொடியை பறக்க விடலாம், அவர்கள் சித்தாந்தத்தை கூறலாம், அவரவர்களுடைய உரிமை அது. வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறோம். கிட்டத்தட்ட அவரோட உறுதிமொழியெல்லாம் பார்க்குறப்ப ஒரு 80 விழுக்காடு காங்கிரஸ் தன்மையில் இருக்குது. மத நல்லிணக்கம் பற்றி பேசுகிறாங்க. மகிழ்ச்சி தான். எல்லாவற்றையும் தாண்டி மொழியின பாகுபாடெல்லாம் இல்லாமல் ஒற்றுமையெல்லாம் பேசுகிறார். ஒரு இணக்கம் வர வாய்ப்பு இருக்கோ காங்கிரஸ்? இல்லை, அவர் ஏற்கனவே 2010ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். ஒரு நட்பு ரீதியாக இருக்கிறார் அவர் தலைவர் ராகுல் காந்தியிடம். அரசியல் ரீதியாக பேசினாரா என்றெல்லாம் எனக்கு தெரியாது. எங்களை பொறுத்தவரை ஒரு மாற்று சிந்தனைக்கு இடமே இல்லை. நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். விஜய் உங்களுக்கு ஒரு நெருக்கடியை தருவார்னு நினைக்கலைங்களா? ஏன்னா பெரும்பாலான 80 விழுக்காடு கொள்கை உங்கள் கூட்டணியின் கொள்கையை தான் அவர் சுவீகரித்து களத்துக்கு வரார். நாளைக்கு வாக்குகளை பிரிப்பார் அப்படிலாம் நீங்கள் அந்த கணக்கெல்லாம் யோசிக்கலையா? நான் கள அரசியல்வாதி, அவங்க அனுபவத்திலிருந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. எங்கள் வாக்குகளை பிரிக்க முடியாது, இந்தியா கூட்டணி வாக்குகளை பிரிக்க முடியாது. செதஞ்சு கிடக்கிற சேதாரமாக இருக்கிற அந்த வாக்குகளை வேணால் அவர் எடுக்கலாம். எங்களுடைய வாக்கு கொள்கைக்காக, கோட்பாடுக்காக, தேசத்தை பாதுகாப்பதற்காக, குறிப்பாக விளிம்பு நிலை மக்கள், சிறுபான்மை மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், அவர்களாக குரல் கொடுக்கின்ற இயக்கம் அது. இல்லை, ஆனால் ஒரு 2026ன்றது மோடி வேணுமா வேண்டாமா இல்லை. இங்கே நடக்க போகிறது திரு ஸ்டாலின் அவர்கள் வேணுமா வேண்டாமா, திரு மோடி வேணுமா வேண்டாமான்னு வரப்போகிறது இல்லை. அப்படி தானே நடக்க போகுது. நீங்கள் மீண்டும் மீண்டும் நீங்கள் பாசிச சக்தி, மதவாத சக்தின்னு நீங்கள் டெல்லிக்கே கொண்டு போகிறீங்க 26. இல்லை, தமிழ்நாடை பொறுத்தவரை இந்த 3 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்கிறார்களா இல்லையா? எத்தனை விழுக்காடு நிறைவேற்றியிருக்கிறார்? அதான் பார்ப்பாங்க. ஆனால் எங்களுடைய ஆட்சியில், எங்கள் இந்தியா கூட்டணி திமுக ஆட்சியில் கொடுத்த வாக்குறுதியை ஏறக்குறைய எனக்கு 90 விழுக்காடு 3 ஆண்டுகள் நிறைவேற்றியிருக்கிறார் மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி. ஆனால் இதையும் இருக்கே, சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, இந்த விஷயமும் உங்களுக்கு நெருக்கடி. அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் இல்லை, இந்த சிக்கலும் உங்களுக்கு தொடரும் இல்லையா? அதுவும் களத்தில் பிரதிபலிக்கும் இல்லையா? இல்லை, நிதி நெருக்கடி தமிழ்நாடு அரசு எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் பத்திரிக்கை படிக்கிறவங்க ஓரளவுக்கு இப்போ எல்லாமே இன்டர்நெட்டில் ஆன்லைனில் உள்ளே போயிட்டு பார்க்குறாங்க எல்லாத்தையும். இப்போ நிதி சேதாரம், நிதி நெருக்கடியில் இவ்வளவு பெரிய திட்டங்களை தீட்டுவதும் அரசை நடத்துவதும் பெரிய விஷயம்தான். அது இந்த தேசத்தை நேசிப்பவர்கள், மத நல்லிணக்கம், அடுத்த தலைமுறை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள். நிறைய கூட்டணிக்குள் குழப்பமா, கூட்டணி சிதறுமா அப்படின்ற சிதறவே சிதறாது. இந்த நேர்காணல் முக்கியத்துவம் பெறுது. ரொம்ப சிதறாது. இதை சிதற வைப்ப எண்ணுபவர்கள் தான் சிதறி போவார்கள். மிக்க நன்றி. நிகழ்ச்சி சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக். என்ன நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.